SmileTips.com இப்போ வந்து 2 ஃப்ரான்ச்சைஸ் வந்து வழங்குறாங்க, மெட்ரோ நான் மெட்ரோ. மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் வந்து எடுத்துக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையிலேருந்து, கடை பொசிஷனிங்லேருந்து, கடை வாடகையிலேருந்து, ஸ்டாஃப்லேருந்து, கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து அவ்வளோவுமே A to Z வந்து உங்களுக்கு அட்டகாசமாக வந்து பண்ணி தராங்க. நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தராங்க. இதே தான் கடை வாடகை, கடை மெயின்டெனன்ஸு, அது போக கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது A to Z எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸில் வந்து பண்ணி தராங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லக்ஸரி டூர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும், அடுத்த லெவல் உங்கள் வாழ்க்கையை போகணும் அப்படின்னாலும், அதே மாதிரி வந்து டூர் செமையாக போகணும் அப்படின்னாலும் சரி, SmileTips.com இல்லாட்டி வந்து நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் மூவி மர்மர் மார்ச் 7ஆம் தேதி முதல் அண்ணன் ஷாம் நடித்து அரவிந்த் ராஜ்கோபால் இயக்கி இருக்கிற அஸ்திரம் திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி முதல். மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை தான். டிராகன் இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் மச்சா கிரிஞ்சிடா, ஏய் டான் டூடா, ஏய் பத்தியா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்து அப்பா சென்டிமெண்ட், அப்புறம் வந்து ஹிட் அப்படின்ட்டு அது நடுவில் ஒரு பொண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணிருந்துச்சு. ஏய் என்ன பார்த்தீங்களா மிசாஜனிஸ்டிக்கா, இதுவா ரொம்ப வந்து பின்னாண்டே அப்படி இருக்கு அப்படின்லாம் வந்து பண்ணியிருந்தேன். நாமளும் அப்படி தான் நாட்டக்குது அப்படின்ட்டு இன்டர்வியூலாம் கூட தந்துருந்தாங்க. பார்த்தா அப்படி தான் நாட்டக்குது அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போய் உட்காரோம். அஸ்வத் மாரிமுத்து நம்ம ஓமை கடவுளை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம், என்றைக்குமே ஞாபகம் இருக்குது. எப்போவுமே வந்து இந்த ரிப்பீட் வேல்யூ, இங்கேருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த படம் போட்டாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, முதல்ல யாருக்கு இங்கே கிரெடிட்ஸ் போகணும், யாருக்கு போகணும் அப்படின்னா ப்ரொடியூசருக்கு போகணும், அர்ச்சனா கல்பாத்திக்கு போகணும். என்னடா அப்படின்னா, ஏன்னா ஒரு பிரதீப் ரங்கநாதனை நம்பி நம்ம வந்து ஒரு 6-7 கோடி ரூபா போடுறது ஓகே, ஹீரோவா டைரக்டராக விட்டுருங்க, அவர் 100 கோடி கூட போடலாம், எடுத்துருவார் ஹீரோவா. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா உள்ளே போட்டிருக்காங்க. ஒரு படத்தை வந்து கிளாஸியாக, ப்ரொடக்ஷன் வேல்யூ பக்காவாக, அதில் இருக்கிற மெசேஜை மட்டும் நம்பி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்த லெவல் போயிட்டார். இனி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி 60 கோடி ரூபா படங்கள் ஈஸியாக பண்ணுவார். இது நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து பண்ணும். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்பி பண்ணும் இல்லையா, அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா. அதை ஏஜிஎஸும், அர்ச்சனா கல்பாத்தி, ஐஸ்வர்யா கல்பாத்தி, அவங்க அகோரம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு ஆடியன்ஸாக. ஏன்னா இவங்க தான் நாளைக்கான ஹீரோஸ், நாளைக்கான கதாபாத்திரங்கள், கதையின் நாயர்கள். ஒன்று கேள்விப்படுறேன் என்னென்னா, மணிகண்டனுக்கு அடுத்தது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்து இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட கேள்விப்படுறேன். அப்போது வெறும் பெரிய ஹீரோக்கள் மட்டுமே நம்பி அவங்க பின்னாடி போய் அவங்க கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணாமல் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறவங்கள வளர்த்து விடுறது பெரிய விஷயம். அதை ஏஜிஎஸ் பண்ணுது. அந்த மொத்த குழுவுக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அஸ்வத் மனுஷன் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இதில் என்னென்னா, இது நெகட்டிவ் பாசிட்டிவெலாம் சொல்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. சும்மா உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நெகட்டிவ் சொல்லிகிட்டு இருந்தோம்னா சினிமா பார்க்கவே அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்துக்கலாம், நம்ம படுத்து பெட்ஷீட்டு போட்டு தூங்கிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம், அதுக்கு ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் நான் நெகட்டிவெல்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சொசைட்டி ரெஸ்பான்சிபிளான ஒரு படங்க. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கித்தனமாக உட்காந்து வச்சா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃபங்கை வளர்த்துக்கிட்டு எதாவது பிளிச்சு அடிச்சுக்கிட்டு சும்மா போயிட்டு அதுதான் வாழ்க்கை, தண்ணி அடித்தா வாழ்க்கை, தம் அடித்தா வாழ்க்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கற்று தந்துடுச்சு. அதை பார்த்து எல்லா இளைஞர்களும் கேட்டல, ஆனால் ஒரு போர்ஷன் ஆஃப் இளைஞர்கள் கேட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. பட் லைஃபோட ரியாலிட்டியை உண்மையாக சொல்லணும், பூமராக சொல்லாமல் உண்மையாக சொல்லணும். அந்த உண்மையை வந்து இந்த படம் நிறுத்தி இருக்குது. மிஷ்கின் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்ப்ரைசிங்கான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்ல. எந்த இடத்துலையும் பார்த்தா இந்த அம்பி மாதிரி இருக்கார், அன்னியன் மோடில் தான் மேடையிலாம் இருப்பா, அப்படி ரொம்ப அம்பி மாதிரி ரொம்ப அழகாக அந்த ரோலை வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். கௌதம் மேனன் சாருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரோல். இல்லாட்டி வழக்கமாக பார்த்து திடீர்னு லுங்கியெல்லாம் கட்டி விட்டுருவாங்க இந்த கௌதம் மேனனுக்கு. அவர் அண்ணா ஆடிட்டுருப்பார், அப்படின்ட்டு ஆடிட்டுருப்பார். என்னடா வட்ட சென்னையில் கௌதம் மேனன் ஆடிட்டுருக்கார் அப்படின்ட்டு இருக்கோம். இதில் சும்மா ஒரு ஸ்டீரியோ டைப் சொல்கிறேன் நான், உடனே வந்து சண்டைக்கு வந்துடாதீங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கிவீஸ் அவர் என்ன மீட்டரோ அந்த மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க ரோலு. சூப்பராக எல்லாருமேங்க நடிச்சிருக்கிற எல்லாருமே, ஃபீமேல் அந்த பொண்ணெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பமாகலாம் செம ரோலுங்க. ரொம்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் கழித்து நல்லா நடித்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ வாழ்த்துக்கள். பிரதீப் வந்து எங்கேயோ அந்த மனுஷனுக்கு ஏதோ சினிமா மச்சம் இருக்குது. ஒரு மாதிரி ஒன்று பண்ணிடுறானுங்க அந்த மனுஷன். அந்த மனுஷன் அழுதான்னா நாமளும் அழுகுறோங்க, சிரிச்சான்னா சிரிக்கிறோம், எமோட் ஆகுறோம்.
அது ஆடியன்ஸ் கிட்டேருந்து கொண்டு வரது விளையாட்டு இல்லைங்க, அதை பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணான்னு தெரில, ஆனால் நமக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகுதுங்க, என்னன்னே தெரில, மேஜிக்காக அப்படி கனெக்ட் ஆகுதுங்க. இன்னொன்று சித்துவையும் ஹர்ஷத் கானா அவருங்க சொல்லாமல் இது பண்ணவே முடியாது. அந்த பையன் ஹர்ஷத் சூப்பராக டான்ஸ் ஆடுற, அப்படி செமையாக காமெடி பண்ணுற, அப்படி இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ப்ராமினென்ட் ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். செமையாக டைமிங்காக காமெடி பண்ணுற, அப்படி அதுக்கு எல்லாருக்கும் சிரிப்பும் வருது. நல்ல அட்டகாசமான ஒரு காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஏன் நாளைக்கு ஒரு ஹீரோவாக கூட வரணும் அப்படின்னு வந்து ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். எங்கள் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, உழைச்சி வந்த பையன், பெருசாக ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையாலுமே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. சேம் வித் சித்து, பெரிய உழைப்பின் எனக்கு இடம் கிடச்சதில்ல, அதனால் இப்போ சொல்லிடுறேன். நம்பிக்கையோட எக்ஸாம்பிள் வந்து சித்து. சும்மா சின்ன தப்புன்னா இவனுக்கு சும்மா ஆன்லைனில் 990 தான் இருப்பானுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன் கூட கீழே 4 பேர் கொண்டு பாண்டா பொட்டி வாங்கிட்டான் பாண்டான்னு 4 பேர் கத்துவான். அவன்லாம் என்னென்னா பொண்டாட்டி துரத்தி விட்டது, என்ன மாமியார் போட்டு முக்குனது, என்ன அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே விளக்கே எரிஞ்சிருக்காது. அதங்காட்டிக்கு எவனாவது ஒருத்தருக்கு எரிஞ்சுதுன்னா ஏன் பிரகாசமாக எரியுது அப்படின்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. இப்போ போட்டிருப்பான் பாருங்க, கீழே வந்து ஃபஸ்ட்டு 4 கமெண்ட் இருக்கான், அவன் தான், அவன் வேறு யாரும் கிடையாது. ஸோ அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, சித்துவும் அதை கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அட்டகாசமாக உழைப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா சேனலை, யூடியூப் சேனலை நிறுவி சக்ஸஸ்ஃபுல்லாகி இன்றைக்கி ஆக்டராகவும் சூப்பராக இருக்கார். ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்காது. நிறைய ரோல்ஸ் கவுண்டமணி செந்தில் மாதிரி அவங்கள 2 பேர்த்தையும் பார்த்தா சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலும் இதை வந்து நம்ம ரொம்ப மனசார சொல்லிக்கிறேங்க. இடையில ஒரு விளம்பரம் பண்ணி ஆகணும். பிரேக் த்ரூ ஃபில்ம் மேக்கர்ஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு வந்து டெவலப் வந்து பண்ணுறாங்க. 2 வருஷ கோர்ஸை 12 வாரத்தில் சொல்லித்தராங்க, ஆன்லைனில் சொல்லித்தராங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லீடிங் ஆட்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து, டேரக்டர்ஸ் மற்றவங்களாம் சேர்ந்து வந்து இதை வந்து சொல்லி தராங்க. சோனி வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க இந்த சர்டிஃபிகேட்டை. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, ஃபில்டர் பண்ணி 10 பேர்த்தில் ஒருத்தர் தான் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டை சோனி பவர்டாக வந்து வரும். அதை காமிச்சிங்க அப்படின்னா சோனி ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஆஃபரும் வந்து தராங்க. ஃபிலிம் மேக்கிங் A to Z கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 12 வாரம் ஆன்லைனில் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கற்றுக்குவீங்க. அவ்வளோ பக்காவாக கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ கிளிக் பண்ணுங்கள், பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த படம் ரொம்ப ஹோல்சமாக செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா, பிரதீப் வந்து அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பார், ஏப்பா இவ்வளோ பண்ணுறப்பா அக்கிரமம், ஆனாலுமே நீ வந்து என்னை ஏற்றுக்கிறியப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, அப்பா ஒன்று சொல்லிட்டு இது பண்ணுவார், எவனும் கண் கலங்கிடுவான். எப்பேற்பட்டவனும் அழுகாமலாம் இருக்கவே மாட்டான். அழுகாமல் வாய்ப்பே கிடையாது. அவன் கண்ணீர் சொட்டு வரலைன்னா மனுஷனே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு சீன். இது அஸ்வத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் செம ஹையாக முடியும், அங்கேயே முடிச்சிருக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருக்காரு. அங்கே தான் டேரக்டர் அஸ்வத் நிற்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக முடிச்சிருக்கலாம், சூப்பராக வந்திருக்கு படம். பட் அதை தாண்டி ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த கன்க்ளூஷன் தான் இந்த படத்தோட பியூட்டி, இந்த படத்தோட யூஎஸ்பி, இந்த படத்தோட ஹார்ட் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அஸ்வத் மாரிமுத்து எப்படி லோகேஷ் கனகராஜுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி அஸ்வத்துக்கும் அமையணும் அப்படின்னு நான் ரொம்ப மனசார நான் வேண்டிக்கிறேன். ஏங்க செம படம் எடுத்திருக்காங்க மனுஷன். என்னடா போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போங்க. ஒரு வல்காரிட்டி, ஒரு வெங்காயம் கிடையாது. ஒரு சாதாரண பையனுடைய ஒரு வாழ்க்கையை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்தால் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி பெரட்டி எடுத்துரும். இன்னொன்று எல்லாரையுமே கிளென்ஸ் பண்ணிடும். சரி, நமக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயுமே ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, காசுக்காண்டி இது ஓடுறோம், இதெல்லாம் விட்டுட்டு இதை பண்ணி இப்படி வாழ்ந்தா அப்படின்ட்டு இருக்கும்ல, அவன் தான் அந்த ஹீரோ. ஐ மீன் காசு முக்கியம்தான், அதை விட என்ன நிம்மதியோட அளவுகோல் என்ன, வெற்றியுடைய அளவுகோல் என்ன? வெறும் காசு மட்டும் வெற்றியோட அளவுகோல் கிடையாது. ஏன்னா இங்கே மெட்ராஸில் நிறைய 500-1000 கோடி ரூபாய் வச்சுருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவனு கூட நம்பாமல் குத்த வச்சு பணத்தை பட்டக்ஸ் கடையில் போட்டு உட்காந்துருக்கானுங்க நிறைய பேர். இங்கே ஒரு சாதாரண ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட 2 குழந்தைகளோட ஜேன்னு இருக்கிறத அனுபவிச்சுட்டு ரொம்ப 500 ரூபா வெளியே கொண்டு போனார்னா அதில் செலவு பண்ணி ஹாப்பியாக இருக்கார். அப்போது வெற்றியோட அளவுகோல் என்ன? வெறும் காசு மட்டும் கிடையாது. காசு முக்கியம், ரொம்ப முக்கியம். எவனாவது காசு முக்கியம்னு சொல்லலாம், காது மலையாறீங்க முக்கியம். ஆனால் வெற்றியோட அளவுகோல் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஒன்று கொடுத்துருக்காரு. அது எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமான படங்க. இந்த படத்துக்கு தான் நீங்கள் ஃபேமிலியோடு போகணும். 4 டிக்கெட்டாவது மினிமம் புக் பண்ணி போகணும். சும்மா ஒன்றால் புக் பண்ணி போகக்கூடாது. தயவுசெய்து பயிற்சி எல்லாம் பார்க்காது. பார்த்தாலுமே ஒரு 2 டிக்கெட் எடுத்து போய் பாருங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் வளர்ந்தால் தமிழ் சினிமாக்கில் மொத்த சினிமா எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பிஜிஎம் ஆகட்டும், பாடல்களாகட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அந்த படத்துக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சுங்க. ரொம்ப மன திருப்தியோட, நிம்மதியோட, கடைசியில் கொஞ்சம் கண்ணீர் துளிகளோடு பார்த்துட்டு வெளில வரும்போது ஆத்மார்த்தமாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்டா அப்படின்னு மனசார வேண்டிட்டு வந்த படம் தான் வந்து இந்த டிராகன்.
இட் வில் க்ரௌச். இது வந்து பெருசாக அடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய கலெக்ஷனை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. என்ன மார்க் கொடுக்கல, 100க்கு 100 அதுதான் மார்க். ஏன்னா அதுக்கு மேலே என்ன, இவ்வளோ தாங்க படம் எடுக்க முடியும். 100க்கு 100. எதுக்கு 100 இருக்குது? 100 தப்பாக இருந்ததா, நான் சொல்கிறது பொய்யா, கமெண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் கழுவி ஊற்றுங்க. இப்போ கழுவி ஊற்றுன்னு விட்ருங்க, அப்படியே சொன்னது தான். பாவம் அதோ துக்கத்தில் இருக்கிறவனு அவனை விட்ருங்க. தப்பாக இருந்தால் வந்து எனக்கு கழுவி ஊற்றுங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரோஸ் சவுத்துங்க, என்னோடய பிராண்டு. ரொம்ப சின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். நூல்லேருந்து நாங்களே யானெலாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய இருக்குது உள்ள, கிட்ஸு, ஹூடிஸு, ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வெப்சைட்குள்ளே கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது பண்ணி நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு 590 ரூபா பேண்ட்டு, டிஷர்ட்லாம் 400 ரூபா. ஆனால் ஒரு 2000 ரூபாய்க்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி இருக்கும். இல்லைன்னா வந்து சொல்லுங்கள், நான் ரீஃபண்டோ ரிப்ளேஸ்மெண்ட்டோ நிச்சயமாக தரேன். அவ்வளோதாங்க. மனசுக்கு ரொம்ப க்ளோஸான படம், பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.